இயற்கையா வைரம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? பூமியில இருந்து 150 இருந்து 200 அடி ஆழத்துக்கு கீழே தான் கார்பன் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த கார்பன் மெட்டீரியல் தான் வந்து வைரமா மாறுது. கார்பன் வைரமா மாறணும்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரிக் பிரஷரும் டெம்பரேச்சரும். ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும்? 1050 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 3000 டிகிரி செல்சியஸ் வந்து கொதிநிலை இருக்கணும். அதே மாதிரி பிரஷர் பார்த்தீங்கன்னா 40,000 இருந்து 60,000 வந்து பிரஷர் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா தான் அந்த கார்பன் மெட்டீரியல் வந்து இறுக்கமாகி ஒரு ஹார்டா டஃப்பான வைரமா மாறுது. 200 அடியில இருக்கிற வைரம் எப்படி மேல வருது? நம்ம மனுஷன் போய் எடுக்க முடியுமா? கிடையாது. அப்ப எப்படி வரும்? எரிமலை மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த 200 அடியில இருக்கிற அந்த கார்பன் மெட்டீரியல் வைரம் வந்து மேல வருது. அந்த மேல வர்றதுக்கு ஒரு பைப் ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து கிம்பர்லைட் பைப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பைப் மூலியமா வெளியே வந்து அந்த ரிவர் பெட் மூலியமாக அந்த வைரம் இருக்கு இல்லையா அப்படியே படிவமாக படிஞ்சிருது. அந்த இதை என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கம்பெனிஸ் இருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த மாதிரி டைமண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணி எல்லாம் கொண்டு வரதுக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு பேர் டைமண்ட் மைனர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு இந்த வைரத்தை வந்து கலெக்ட் பண்றாங்க. இந்த வைரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது ஹார்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு பளபளன்னு இருக்காது, ஒரு ஆஷ் கலர்ல இருக்கும். இது எப்படி வந்து வைரமா மாத்துறாங்க? இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. எந்த கண்ட்ரில நீங்க நினைக்கிறீங்க இந்த வைரத்தை வந்து பாலிஷ் பண்ணி வைரமா மாத்துறாங்க அப்படின்னா இந்தியால தான், குஜராத்ல சூரத் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டைமண்ட் உருவாகுது இல்லையா அது கொண்டாந்து எடுத்து கட்டிங் பாலிஷிங் காண்டி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்தியால அதை பண்ணி தான் எடுத்துட்டு போறாங்க. சரி, அப்ப இந்த இயற்கையான வைரம் எத்தனை ஆண்டுகளாவது நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகுது. 100 கோடி ஆண்டுகள்ல இருந்து ஒரு 300 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த வைரம் அப்படின்றது கிடைக்குது. எவ்வளவு ப்ரீஷியஸான அந்த டைமண்ட் அப்படின்றது. அப்ப நம்ம கடையில கிடைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து லேப்ல க்ரோ பண்ற டைமண்ட் தான். ஸோ அடுத்த வீடியோல வந்து லேப்ல எப்படி வந்து இந்த டைமண்டை க்ரோ பண்றாங்க, அது எப்படி கடைக்கு வருது, எந்தெந்த கடைகள்லாம் வந்து நேச்சுரலா டைமண்ட் விற்கிறாங்க அப்படின்னு அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.